ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அதுவும் இல்லாமல் என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம். இன்றைக்கி என்னோடய நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்னோடய டீ ஷாப்பில் ஆர்டர் இருக்கிறதுனால சீக்கிரமாக சமைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன சமைக்கலாம்னு பார்த்தேன். கத்திரிக்காய் இருந்தது. கத்திரிக்காய் கூட்டு குழம்பு வச்சிடலாம், வெண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னு முடிவு பண்ணி வெண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு குழம்பு ப்ளஸ் என்னோடய பேபிக்கு கேரட் குழம்பு சாதம்லாம் வச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஆடி போகிறோன்றதுனால கோவில்கள் எல்லாம் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை கிடைக்கும். ஆடி பூரம் அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். ஆடி பூரம் அன்னைக்கு தான் பார்வதி தேவி வயதுக்கு வந்ததாக, அதாவது ருதுவானதாக ஐதீகம். இன்னைக்கு எல்லா அம்பிகை கோயில்லையும் சடங்கு நடத்துகிற வைபவம் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளோ விசேஷம் இந்த ஆடி பூரம். இன்றைக்கி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சீக்கிரம் போகணும். நம்ம என்னோடய டீ ஷாப் பக்கத்தில் இருக்குது, அதனால் சீக்கிரம் போகணுன்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டு ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டரையும் முடிச்சுட்டு போகணுன்ட்டு கிளம்பியாச்சு. கோவிலுக்கு போனாலே மன நிறைவோடு இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அம்மனுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வளகாப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆடி போகிற அன்னைக்கு யாரெல்லாம் இது நடக்குமா, கல்யாணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு கிடைக்காது அப்படின்னு நம்பிக்கை இழந்தவங்க கூட இந்த நாளில் தெய்வ சக்தியோடு நம்ம வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காமாட்சி அம்மன் கோவிலில் ரொம்ப விசேஷமாக நடந்தது. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வளகாப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. வளகாப்பு முடிஞ்சு பிரசாதம்லாம் வாங்கிட்டு நானும் மனநிறைவோட சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.